ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸில் நெக்கு அண்டு ஸ்லீவ் டிசைன் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக குந்தன் ஸ்டோன்ஸு ஸ்டோன் லேஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அழகான ப்ளவுஸ் நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சில்க் காட்டன் ப்ளவுஸில் பேக் சைடு நம்ம போட போகிற ஏரியாவை மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நெக்கு பார்டர் லைன் போட்டிருக்கோம். அது கோல்டன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கேன். அதில் வந்து 2 தடவை ஒரே இடத்துல 2 செயின் லைன் வரும். இப்போ அந்த நெக்கு பார்டர் லைன் முடிச்சாச்சு. அடுத்து 2 ஜரி த்ரெட்டு சிங்கிள் செயின் லைனாக போட்டிருக்கேன். அந்த டிசைன் நம்ம வரைஞ்சது ஏற்ற மாதிரி அந்த இது போட்டிருக்கோம். இந்த ஜரி த்ரெட்டுக்கும் கொஞ்சம் தள்ளி சென்டராக கோல்டு லேஸ் செயினை பேஸ்ட் பண்ணிவிட்டு சிக்ஸாக் பண்ணிட்டோம். அடுத்து குந்தன் ஸ்டோன்ஸை ஸ்டோன் லேஸ்க்கு இந்த சைடு அந்த சைடும் பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. அழகாக டிசைனை அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. சாரீ கலர் வந்து எல்லோ கலர். ஸோ அதை அந்த கலரில் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு டபுள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு நான் குந்தனை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு வரேன். இப்போ அந்த எல்லோ கலர் செயின் ஸ்டிச் கண்டினியூஸாக கார்னர்லாம் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி அழகாக போடுங்க. அந்த எல்லோ கலர் த்ரெட்டில் போட்டதுக்கும் அந்த ஆப்போசிட் சைடு இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது பாருங்கள். ஒரு சைடு அந்த எல்லோ லைன் ஸ்டிச் முடிச்சாச்சு, அந்த சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். 2 சைடுமே எல்லோ கலர் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. ஸோ சாரீ கலருக்கு மேட்சிங் ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் ப்ளவுஸ் பேக் சைடு ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி குந்தன்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, அழகாக வந்திருக்கு. அடுத்து ஃப்ரண்ட் சைடும் ஸ்லீவும் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிவிட்டு அதே பேட்டர்ன் டிசைனை கண்டினியூ பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி கோல்டன் ஜெரி நெக்லைன் பார்டரை அதுக்கப்புறம் குந்தன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லோ கலர் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அந்த இதை ஃப்ரண்ட் சைட் போர்ஷனும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவோட அளவு டிசைனை வெளிப்புறமாக போட்டு அந்த கரெக்டாக எந்த போர்ஷன் வருதோ பார்டரை மார்க் பண்ணி 2 ஸ்லீவ்க்கும் அந்த ஷேப் வரைஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்டரோட மார்க் பண்ணது பார்டர் மட்டும்தானா, ஃபுல் ஸ்லீவ்க்கும் டிசைன் பண்ணணுமான்னு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைனை வரையணும். ஜரி பார்டரில் போடாமல் ஜரிக்கு மேலே உள்ள துணியில் போட்டிருக்கேன். அதே டிசைன் கண்டினியூ பண்ணேன். இப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஜரிக்கு மேலே அதே டிசைன் ஸ்டோன் லேஸு குந்தன்ஸ் அப்புறம் குந்தன் மேலே வச்சு அதுக்கு மேலே ஜர்தோசி மேலே சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸில். இப்போ ஸ்லீவ் டிசைன் ஒரு எல்போ ஸ்லீவ் டிசைன் ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. இந்த உடம்பு முழுக்க வர குந்தனில் அவுட்டர் லைனில் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ஸ்லீவும் சிம்பிளாக அழகாக முடிஞ்சிருச்சு. 2 இதுக்கும் ஒரே மாதிரி டிசைன் பண்ணி முடிச்சு. ப்ளவுஸோட பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடு டிசைனும் முடிச்சாச்சு. சிம்பிளாக எலிகெண்ட்டாக அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.